வேற என்ன வேண்டும் உனக்கு? எனக்கு அந்த எப்படி பண்ணணுன்றது சொல்லி கொடு மகனே. என்னோட வழியில போனா வேற மாதிரிலாம் ஆகும். சரி, உங்க வழியிலேயே நான் வர மகனே. நீ தானே என்ன அழைச்ச. யார் பாட்டா இல்லாம வேப்பிலை இல்லை, கத்திரி இல்லை, மஞ்சள் தண்ணி இல்லை, கற்பூரம் இல்லை, எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மகனே. சரி. உன்னோட உன்னோட கட்டளைப்படி செய்யணும் மகனே. நீ கட்டளைப்படி உன்னுடைய வாக்கு ஸ்தானத்துல செய்யணும் அப்படின்னு அதிகாரம் இருக்கணும் அப்படின்னா நான் உனக்கு உன் இடத்துலயே நான் வந்து உனக்கு நான் இடத்த நீ ஒதுக்கி கொடுத்து உன்னை உட்கார வச்சு உன் மகளை உட்கார வச்சு நல்ல ஒரு நிறைய பேருக்கு வாக்கு சொல்ற அளவுக்கு செய்து தரேன்னு சொல்லியிருக்கேன். அது நீ வா மகனே. நீ வந்தாதான் அந்த இடம் சரிப்படும் மகனே. நீ வா மகனே. அந்த அருங்கிலையும் பார்த்துட்டு எப்போ வருவாருன்னு கேட்டுட்டு தான் இருக்கு. அந்த அருங்கிலையும் பூஜை ரூம் தனியா ஒதுக்குறேன்னு சொல்லியிருக்கு. அந்த அருங்கிலி பாடுபட்டுட்டு இருக்கு. இப்போ கூட ஏதோ வீடு பட்டி போட்டிருக்கு. சரி, வந்திருக்கு மகன் பேர்ல மருமக பேர்ல. சரி, நான் கட்டி காப்பாத்துறேன் மகனே. நீ வா. நீ வாக்கு கொடுத்தா நான் வந்து நிக்கிறேன். என்னைக்கு நான் உனக்கு சொல்றேன் அன்னைக்கு வந்து நின்னுட்டு வா மகனே. நீ வந்து உனக்கு அங்கேயே வந்து உன்னை ஆட வச்சு. அந்த அருங்கிலையும் ரொம்பமா பாவமா இருக்குது. நான் கூட இருந்து காப்பாத்தி கொடுத்துட்டு இருக்கேன். அது ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நான் இருக்க தெரியாம அந்த அருங்கியை அழிக்கணும் அழிக்கணும் அழிக்கணும், கவுக்கணும், தப்பா பண்ணணும் அப்படி பாக்குறாங்க. சரி, நான் தலையில இருக்கிறது தெரியல தெரியல மகனே. அது எல்லாவற்றையும் தெரிய வச்சு அந்த இடத்துல உன்னை உட்கார வச்சு அந்த அருங்கிலி டெய்லி அம்மா அம்மா மகாராஜா ராஜா மகனே அப்படின்னு தான் போறாங்க. உனக்கு கேக்குமே? கேக்குதா இல்லையா மகனே? கேக்குறதுனாலதான் நான் உன்னை அந்த ஆடி பார்த்து பார்க்கணும்னு. கேக்குதா மகனே? கேக்குது. அந்த அருங்கிலி புலம்பல் உன்னோடது சொல்றது கேக்குதா? கேக்குது. நீ உன்னோட இதுக்காக தான் நான் இருக்க மகனே. இந்த அருங்கிலிய பொறுத்து பண்றதெல்லாம் அப்படி இருக்கு. சாந்தமா இருக்கணும், ஆவேசப்படக்கூடாதுன்னு இருக்கிற மகனே. சரி, நான் எப்படியாப்பட்ட ஆள் தெரியும்ல? ஆமா, தெரியுமா இல்லையா மகனே? கண்டிப்பாக. ஆக்ரோஷத்தின் அதிபதி இல்ல நீ. நான் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா உன்னோட கட்டளைக்காக நான் இருக்க மகனே. சரி, அந்த அருங்கிலிய அழிக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. நான் தலையில இருக்கிறது தெரியாம அவ்வளோ பண்றாங்க. அருங்கிலியும் அம்மா மகாராஜா முனீஸ்வரம் மாயாண்டி கூப்பிடுறாளா? அந்த அருங்கிலி கூப்பிடுறாளா? ஆமா. உங்களை நினைக்கிறாளா? ஆமா. உன்னை நாங்க வந்து நல்லபடியா உட்கார வச்சு அது எப்படி எல்லாருக்கும் வந்து சரி செய்யணுன்றது எல்லாத்தையும் உங்களை கற்றுத்தரேன். அதே மாதிரி நீ அங்கே இருந்து பல பேருக்கு, இன்னும் நிறைய பேருக்கு, குடும்பத்தார் மட்டும் இல்லை, ஊரார் மக்கள் எல்லாருக்கும் நல்லது செய்யணும். நீ செஞ்சு அதில் நல்ல பேர் புகழ் வாங்கி நல்லபடியாக இருக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. மகாராஜா மாயாண்டியோட ஆசையும் அதுதான். சரின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா நான் திரும்பி திருவிழா பார்த்த மகனே. சரி, ஆட்டம் போட்ட மகனே. சரி, அம்மாயா சந்தோஷம் மகனே. சரி, சந்தோஷமா இருக்கட்டும். என்ன அந்த செடல் குத்தி ஆகாச மாலை போட்டாங்க மகனே. சரி, அவ்வளோ ஒரு சந்தோஷம். சரி, நல்லது நடக்கட்டும். என்ன ஆக்ரோஷம் இல்லாம இருக்க மகனே. சரி, நீ உன் கட்டளைக்காக இருக்க மகனே. மகன் பேச்ச கேக்குற. சரி, அவங்க ஆளமா. சரி, இல்லனா என்ன பண்ணுவ தெரியும்ல? கண்டிப்பா. யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன் மகனே. சரி, மகாராஜா மகன் வாக்குக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, கூட அந்த அருங்கிலிக்கு காப்பாத்துங்க. கண்டிப்பா. வாக்கு சுத்தம். நான் என்னைக்கு வரேன்னு சொல்றேன் அன்னைக்கு வந்து நல்லபடியா இருந்து முடிச்சு தரேன். அன்னைக்கு உன் குடும்பத்தார் எல்லாரையும் அரவணைச்சு வர சொல்லி வாக்கு கேட்டு பண்ற அளவுக்கு பண்ணி தரேன். சரியா? முன்னாடி வாங்க. அப்படின்னு இல்லைங்க, இறங்காது. இறங்கு.